பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த அதிகாலை வேளையில், அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு காரியத்தை இன்றைக்கு நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். தேவனை தரிசிப்பதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு, தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்வதற்கு ஒரே ஒரு காரியம்தான் இருதயத்தில் சுத்தம். இருதய சுத்தம் இருந்துதான் இந்த பூமியில் நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம், தேவனோடு கூட உலாவுவோம், தேவனோடு நடப்போம், தேவனோடு உரையாடுவோம், தேவனை தரிசிப்போம், முகமுகமாய் தரிசிப்போம். அந்த இருதயத்தில் சுத்தம் என்பது தான் இருதயத்தில் பரிசுத்தம். அப்பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இந்த பூமியில் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நமக்கு அடுத்த தகுதி என்னவென்று சொன்னால், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் தேவனை தரிசித்து வாழ்வது தான் பாக்கியமான ஒரு வாழ்க்கை. ஆனால் வேதத்தில் வாசிக்கிற பொழுது பாருங்கள், ஆதி ஆகமத்தில் சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளித்தும் பொல்லாதவர்கள் இருக்கிற அப்படின்னாலே என்னுடைய ஆவி என்னன்னு அவனிடத்தில் தங்காதுன்னு சொல்லுகிறார். ஸோ நினைவுகள் மிக முக்கியம். இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தில் நினைவுகள் பரிசுத்தமாக இருந்தால் தேவன் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார். என்னுடைய ஆவி தங்கும், நான் அங்கே தங்கியிருப்பேன். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயம் மிகவும் கேடு உள்ளதாய், கிறுக்குள்ளதாக இருக்குன்னு சொல்லி வேதத்தை மற்றொரு இடத்துல வாசிக்கிறோம் பாருங்கள். எல்லாவற்றையும் பார்க்கலாம், உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் பார்க்கணும், சரீரத்தில் இருக்க எல்லா உறுப்புகளையும் பார்க்கலாம். இருக்கிறதுல மோசமான ஒரு இது, கேடு உள்ளது, கிறுக்கு உள்ளது இருதயம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். இந்த இருதயம் தான் இன்றைக்கு நம்ம உயிர் வாழ்வதற்கே சரீர பிரகாரமாக உயிர் வாழ்க்கைக்கு அது தேவைப்பாருங்க. ஆனால் ஆவிக்குரிய உயிர் வாழ்க்கைக்கு அதைவிட மேலான ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவை. வெளியரங்கமாக நிறைய நம் சுத்தத்திற்காக நம்ம எவ்வளோ ஆடம்பரமான செலவு பண்ணுறோம், எவ்வளோ விலையுயர்ந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கி விலையுயர்ந்த பியூட்டி பார்லர்லாம் போய் நம்மை அழகுபடுத்தி நம்மை அழகுள்ளவர்களாக நாம் காட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் வாட் அபவுட் அவர் இன்னர் ஹார்ட், வாட் அபவுட் யுவர் ஹார்ட், வெதர் இட் இஸ் பியூர், இட் இஸ் ஹோலி. ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் காட் இஸ் தேர், God's Spirit is dwelling in you. Otherwise, there is no use of living as a Christian. That is ஒரு விட்னஸ் போயிடுது. அதனால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதய சுத்தத்தில் மிகவும் அக்கறை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும், நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கணும், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களெல்லாம் விட்டு விலகணும், எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டும். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் உள்ளதில் இடம் கொடுக்க வேண்டாம். அப்பொழுது தேவன் அங்கே பிரசன்னமாக இருப்பார், தேவனுடைய ஆவியை நம்மளுக்கு வாசமாக இருப்பார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நாம் உலகில் வாழும் நாட்களெல்லாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும். இருதயத்தை சுத்தத்தை நாம் நாடுவோமா? இருதய பரிசுத்தத்திற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியமான எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக சோதரம். ஆனாலும் கர்த்தாவே, நம் இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், அவை சுத்தப்படுத்துவதற்கான வசனங்களையும் வார்த்தைகளையும் அவையுடைய அபிஷேகத்தையும் ரத்தத்தினால் சுத்திகரிப்பை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இதை தரிசிக்கவும், உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்கிற போது எங்களோடு பேசும் சத்தத்தை கேட்கவும், ஒவ்வொரு நாளும் சித்தத்தின்படி நடக்கவும் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.